வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவான் மற்றும் இன்று சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் கால்களின் வீக்கம் பற்றி பேசப் போகிறோம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கால்களில் வீக்கம் ஒரு பொதுவான விஷயம், ஏனெனில் சிறுநீரகத் துறையில் சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்கின்றன என்பதை நாம் அறிவோம். சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்யும் போது நம் உடலில் உள்ள திரவத்தின் அளவை கட்டுப்படுத்த சிறுநீரகங்கள் செயல்படுகின்றன. சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை என்றால் உடலில் இருந்து திரவம் சரியாக வெளியேற முடியாது. மேலும் படிப்படியாக அது நம் உடலில் சேரத் தொடங்குகிறது. மேலும் அது குவியும் போது புவியீர்ப்பு விசையின் காரணமாக அது உங்கள் பாதங்களில் குவிய ஆரம்பிக்கும். இப்போது இதிலிருந்து பல சிக்கல்கள் வரத் தொடங்குகின்றன. தண்ணீர் உங்கள் கால்களை நிரப்புகிறது என்றால் முதலில் உங்கள் உடலில் திரவம் அதிகமாக உள்ளது. உங்கள் உடலில் தண்ணீரின் அளவு அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக நமது இதயம் கூடுதல் பம்ப் செய்ய வேண்டியுள்ளது. இது இரத்த அழுத்தத்தை அதிகமாக்குகிறது. இரண்டாவது பாதகம் என்னவென்றால், நம் கால்களில் தண்ணீர் நிரம்பும் போது படுக்கையில் நம் கால்களில் தண்ணீர் வரத் தொடங்குகிறது. தூங்கும் போது நுரையீரலில் உள்ள நீர் 2-3 மணி நேரத்திற்குப் பிறகு நிரம்பத் தொடங்குகிறது. மேலும் நீங்கள் நீரில் மூழ்குவது போல் உணர்கிறீர்கள். நீங்கள் மூச்சுத் திணறலை உணர்கிறீர்கள். நீங்கள் உட்காரும் போது அது நன்றாக தொடங்குகிறது. அதனால் காலில் தண்ணீர் நிரம்பிய நோயாளிகளுக்கு இந்த பிரச்சினை வரத் தொடங்குகிறது. இப்போது நம் கால்களில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்பது கேள்வி. எனவே விஞ்ஞான பொறியியலில் ஒரு நோயாளி என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் நாங்கள் முதலில் செய்வது அவர்களின் தைராய்டை பரிசோதிப்பதுதான். தைராய்டு ஒரு நோயாக இருப்பதால் ஒரு நோயாளிக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்குள் எல்லாம் சரியாகிவிடும், ஆனால் தண்ணீர் நிரப்பப்படும். எனவே முதல் விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு உள்ளது, ஆனால் நீங்கள் தைராய்டு பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த சோதனை பாராதைராய்டு அல்ல, இது PTH அல்ல, இது TSH-க்கான சோதனை. TSH என்று நாம் அழைக்கும் தைராய்டு தூண்டும் ஹார்மோன் உங்கள் உடலில் அதிகரித்தால் உடலில் திரவம் அதிகமாக ஏற்றப்படுவதும் காணப்படுகிறது. எனவே முதலில் TSH என்ற மற்றொரு நோயை வேறறுக்கிறோம். உங்கள் TSH நன்றாக இருந்தால் தைராய்டு சுயவிவரம் நன்றாக உள்ளது, அதாவது நீங்கள் நிரப்பும் தண்ணீர் ஒரு காரணத்திற்காக மட்டுமே நிரப்புகிறது, அது சிறுநீரகம். இப்போது சிறுநீரக பிரச்சனையில் என்ன நடக்கிறது என்றால், சிறுநீரக பிரச்சனையில் உடலில் இருந்து புரதம் வெளியேறத் தொடங்குகிறது. உங்கள் அறிக்கையான KFT-யை பார்த்து உங்கள் மொத்த புரதத்தை பார்த்தால் நீங்கள் பெறும் மொத்த புரதத்தின் அளவு இயல்பை விடக் குறைவாக இருக்கும். உங்கள் உடலில் மொத்த புரதம் குறைவாக இருந்தால் இரத்தத்தில் புரதம் உள்ளது. இப்போது அதிலிருந்து புரதத்தை அகற்றினால் இரத்தம் மிகவும் மெல்லியதாக மாறும். மெல்லியதாக இருப்பதால் அது உங்கள் நரம்புகள், தமனிகளில் இருந்து வெளியேறி உங்கள் கால்களை நிரப்பத் தொடங்குகிறது. வீக்கம் வரத் தொடங்குகிறது, எடிமா தொடங்குகிறது, அங்கு ஒரு துளை உருவாகிறது. இப்போது உங்கள் உடலில் புரோட்டீன் குறைபாடு இருந்தால் உங்கள் யூரிமிக் புரதம் வெளியேறி புரதத்தை நிறுத்தினால் சிறுநீரகத்தில் அதிகரிக்கிறது. அல்லது ஒரு மருத்துவர் நெய், 2 ரொட்டி, திண்டா மற்றும் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கூறினார். எதையும் சாப்பிட வேண்டாம். பிறகு கால்களில் நீர் நிரப்புதல், நுரையீரலில் நீர் நிரப்புதல். உடலில் புரதக் குறைபாடு இருப்பதால் இரத்தம் மெலிந்து இரத்தம் மீண்டும் அடர்த்தியாகாத வரை நம் தமனிகள், நம் நரம்புகளால் அதை தாங்க முடியாது, அதை கையாள முடியாது. எனவே உங்கள் புரத உட்கொள்ளலை அதிகரிக்க வேண்டியது அவசியம். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் உங்கள் உடலில் புரோட்டீன் குறைபாடு இருந்தால் எந்த புரதத்தை எடுக்க வேண்டும்? இது நமது இரத்தத்தில் புரதத்தின் அளவை அதிகரிக்கும், நமது கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கக்கூடாது. இப்போது அத்தகைய நோயாளிகளுக்கு குறைந்த அடர்த்தி புரதம் கொடுக்கிறோம், ஏனெனில் 2 வகையான புரதங்கள் உள்ளன, ஒன்று அதிக அடர்த்தி கொண்ட புரதம் மற்றும் ஒன்று குறைந்த அடர்த்தி கொண்ட புரதம். இப்போது உயர் அடர்த்தி புரதம் என்றால் என்ன? இது ஆட்டிறைச்சி, மீன், சிக்கன் போன்ற மிகவும் கனமான புரதமாகும். இது ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும். ஆனால் நாம் முட்டை அல்லது பால் வழித்தோன்றல்கள் பற்றி பேசினால், பால் தானே உள்ளது, பாலாடைக்கட்டி, பருப்பு உள்ளது, இவை குறைந்த அடர்த்தி கொண்ட புரதங்கள். எனவே நோயாளிக்கு குறைந்த அடர்த்தி கொண்ட புரதத்தை கொடுக்க விரும்புகிறோம், ஏனெனில் அது ஜீரணிக்க எளிதானது, உடல் அதை விரைவாக உறிஞ்சுகிறது, மேலும் இரத்தத்தில் நமது அளவுகள் மேம்படும்.
ஆனால் நாம் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். நம் உடலில் நிறைய திரவம் உள்ளது, அது குவிகிறது. அதனால் பால் அளவு குறைந்த அடர்த்தி கொண்ட புரதத்தில் உள்ளது. ஆனால் அதை சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு கொடுக்க முடியாது. ஏனெனில் நாம் கொடுக்கும் புரோட்டீன் அளவை விட அந்த திரவமும் அவரது உடலுக்குச் சென்று அதன் மூலம் அந்த திரவம் உடலில் நிரப்பப்படும். எனவே குறைந்த அடர்த்தி கொண்ட புரதத்திலிருந்து பாலை அகற்றியுள்ளோம், ஏனெனில் அதற்கு திரவம் தேவைப்படுகிறது. ஆனால் பாலுக்குப் பதிலாக எதை பயன்படுத்தலாம்? வீட்டில் பாலாடை கட்டி பயன்படுத்தலாம், ஆனால் பச்சையாக சாப்பிட மாட்டோம், சமைத்து சாப்பிடுவோம். ஏனென்றால் நாம் எதையும் சமைக்கும்போது அது ஜீரணிக்க எளிதாகிறது, உறிஞ்சுவதற்கு எளிதாகிறது. அதனால வீட்டுல சீஸ் சாப்பிடுவோம், கொஞ்சம் சமைத்து சாப்பிடுவோம், பச்சையாக சாப்பிட மாட்டோம். வேகவைத்த முட்டை, வேகவைத்த வெள்ளை முட்டை, முட்டையின் வெள்ளைப் பகுதி எனப்படும் முட்டையின் வெள்ளைப் பகுதியையும் சாப்பிடலாம், பருப்பு வகைகளையும் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் மனதில் நிறைய சந்தேகங்கள் உருவாக்கப்படுகின்றன. நாம் மருத்துவரின் பழைய வீடியோக்களை பார்க்கும்போது அடிக்கடி அவர்கள் புரதத்தை உட்கொள்வதை நிறுத்துகிறார்கள். இங்கே என்ன புரதம் சாப்பிட வேண்டும்? பாருங்கள், நீங்கள் புரதம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பது உங்கள் உடலின் நிலையைப் பொறுத்தது. உங்கள் உடலில் புரோட்டீன் குறைபாடு இருந்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் உங்கள் கால்களில் நீர் இருப்பதால் உங்கள் நுரையீரலில் உள்ள தண்ணீரால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும். எனவே நாங்கள் உங்களுக்கு புரதத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்ட, பார்த்த, படித்த அனைத்தையும் உங்கள் மனதில் இருந்து அகற்ற வேண்டும். எந்த ரூபத்தில் புரதம் சாப்பிட்டாலும், சிக்கன் சாப்பிட்டாலும், ஆட்டிறைச்சி சாப்பிட்டாலும், மீன் சாப்பிட்டாலும், எதையாவது சாப்பிட்டாலும் அது சிறுநீரகத்தை கெடுக்காது. சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரக நோய் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். சிறுநீரகம் செயலிழந்தால் உடலில் கழிவுப் பொருட்கள் சேரும். நாம் புரதத்தை உட்கொண்டால் இந்த கழிவுப் பொருள் உடலில் அதிகமாக இருக்கும். சிறுநீரகம் கெட்டுப் போகாது, ஆனால் கழிவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும். ஆனால் நமது சிறுநீரகம் கெட்டுப் போகும்போது எவ்வளவு கழிவுகள் சேருகிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எனவே அதிகரித்த சிறுநீர் பாதை மற்றும் சிறுநீரக வடிவில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு புரதத்தை உட்கொள்ள ஆரம்பித்தால், அதிக புரதத்தை உட்கொள்ள ஆரம்பித்தால் உடலில் என்ன நடக்கும்? சிறுநீரகம் கெட்டுப் போகாது. இந்த புரதத்தின் காரணமாக அதிக கழிவுப் பொருட்கள் உருவாகி அது உங்கள் அறிக்கைகளில் வரத் தொடங்கும். இதனால் என்ன நடக்கும்? உங்கள் சிறுநீரகம் கெட்டுப்போவதை மருத்துவர் உணருவார். உங்கள் சிறுநீரகம் கெட்டுப்போவதை உணர்வீர்கள். எனவே எதையும் சாப்பிட்டாலும் சிறுநீரகம் கெட்டுவிடாது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதையாவது சாப்பிட்டால் சிறுநீரகம் கெட்டுவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவின் சிறுநீரகமும் கெட்டுப்போனது. உலகில் உள்ள அனைவரின் சிறுநீரகங்களும் கெட்டுப்போனது. ஏனெனில் இந்தியாவில் அசைவம் குறைவாகவே சாப்பிடுகிறோம். ஆனால் நாம் இந்தியாவை விட்டு வெளியே செல்லும்போது தேவையானதை விட அசைவ உணவுகளை அதிகம் உட்கொள்கிறோம். நிறைய உட்கொண்டால் யாருடைய சிறுநீரகமும் கெட்டுப்போவதில்லை. எனவே எதையும் சாப்பிட்டாலும் சிறுநீரகம் கெட்டுவிடாது. உடலில் கிரியேட்டினின் உற்பத்தி மட்டுமே அதிகரிக்கிறது. இதை மனதில் கொள்ளுங்கள். இதன் காரணமாக உங்கள் உடலுக்கு புரதத்தின் தேவை இருந்தால் அது உங்களுக்கு வழங்கப்படும். நம் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் போது நாம் கவனிக்க வேண்டிய வேறு சில காரணிகள் உள்ளன. இரண்டாவது உப்பு. இப்போது உப்பின் வேதியியல் கலவை சோடியம் குளோரைடு ஆகும். சோடியத்தை எவ்வளவு அதிகமாக எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு தண்ணீர் நம் உடலில் சேரும். இதற்கு நீங்களே ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்கள் ஊறுகாய் அல்லது வேறு ஏதாவது செய்யும்போது அதில் நிறைய உப்பு சேர்க்க வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? விஷயம் தண்ணீரை விட்டு விடுகிறது. எனவே உங்கள் உடலில் அதிக உப்பை கொண்டு வந்தால் உங்கள் திசுக்களில் அதிக சோடியம் இருக்கும். அதனால் என்ன நடக்கும்? தண்ணீர் வெளியேறி உங்கள் கால்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஏனெனில் சோடியம் தண்ணீரை இழுக்கிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள், அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், உடலில் வீக்கம் உள்ளவர்கள் உப்பு உட்கொள்வதை நிறுத்துங்கள் அல்லது மிகக் குறைந்த அளவில் செய்யுங்கள். இதனால் உடலில் உள்ள சோடியம் குறைவதுடன் நீர் தேங்குவதும் குறையும். இப்போது நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அடுத்த காரணிக்கு செல்லலாம். அதுவே திரவம். நாம் எவ்வளவு திரவத்தை எடுத்துக்கொள்கிறோம்?
உங்கள் கால்களில் வீக்கம் இருந்தால், அதாவது உங்கள் உடலில் நிறைய திரவம் உள்ளது. சரி. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உட்கொள்ளும் அளவை குறைப்போம். அதாவது ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தண்ணீரை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக் கொண்டால், ஒவ்வொரு நாளும் அரை லிட்டர் தண்ணீர் உடலில் இருந்து வெளியேறியதால் ஒவ்வொரு நாளும் உங்கள் எடையில் அரை லிட்டர் குறையும். அப்படியானால் நாம் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? பார், தாகமாக இருக்கிறது, தொண்டை வறண்டு விட்டது, தொண்டை வறண்டு விட்டது, தண்ணீர் தேவைப்படும். ஆனால் நம் உடலில் ஏற்கனவே நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதனால் உதடுகளும் தொண்டையும் கொஞ்சம் வறண்டு போகவே தண்ணீர் குடிப்போம். பருகி தண்ணீர் குடிப்போம். ஒரு நேரத்தில் அரை கப் தண்ணீருக்கு மேல் எடுக்க மாட்டோம். மேலும் நாள் முழுவதும் அரை லிட்டருக்கு மேல் தண்ணீரை உட்கொள்ளாமல் இருக்க முயற்சிப்போம். ஏனெனில் நாம் குறைந்த அளவு தண்ணீர் எடுத்து மருந்து உட்கொள்ளும் போது சிறுநீர் வெளியேறும் அளவு 1.5 லிட்டராக இருக்கும். எனவே அரை லிட்டர், 1 லிட்டர் என்ற வித்தியாசம் உங்கள் உடலில் இருந்து வெளியேறத் தொடங்கும். மேலும் உங்கள் வீக்கம் குறையத் தொடங்கும். எனவே இந்த எல்லா விஷயங்களிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டால் பலன் கிடைக்கும். எனவே நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், உங்களுக்கு வீக்கம் இருந்தால், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது சில பரிசோதனைகளை மேற்கொள்வதுதான். நீங்கள் தைராய்டு சுயவிவரத்தை செய்து கொள்வீர்கள். அதனுடன் உங்கள் இரத்தத்தில் உள்ள மொத்த புரதத்தையும் சரிபார்க்கலாம். எவ்வளவு அல்புமின், எவ்வளவு குளோபுலின், மொத்த புரதம் எவ்வளவு? எனவே நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான யோசனையை பெறுவீர்கள். அதன் பின்னால் தைராய்டு உள்ளதா? இதற்கு பின்னால் ஏதேனும் புரதக் குறைபாடு உள்ளதா? இவற்றை நீக்கினால் மற்ற விஷயங்களிலும் வேலை செய்யலாம். உங்கள் உணவில் உப்பை மிகக் குறைவாக எடுத்து தண்ணீர் உட்கொள்ளலை குறைக்கவும். எனவே இந்த எல்லா விஷயங்களிலும் நாம் ஒன்றாகச் செயல்பட்டால் முடிவுகளை விரைவாகக் காணலாம். நுரையீரலில் உள்ள தண்ணீரும் சிக்கலை தீர்க்கத் தொடங்குகிறது மற்றும் நோயாளிக்கு எந்த சிக்கல்களும் இல்லை. இப்போது நாம் இன்னொரு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும், அது சிறுநீரகம். ஏனெனில் இந்த நீரை தினமும் வெளியேற்றும் ஒரே உறுப்பு சிறுநீரகம்தான். இப்போது உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு உள்ளது. சிறுநீரகம் இப்போது குறைவாக வேலை செய்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்வாய் என்று சிறுநீரகத்தை கொஞ்சம் தள்ளினால் அதை செய்யலாம். ஆனால் சிறுநீரக நோயை எப்படி குணப்படுத்துவது? இதுதான் கேள்வி. ஏனென்றால் சிறுநீரக நோய் குணமாக ஆரம்பித்தால் தண்ணீர் வரும், கெரட்டின் வெளியேறும், யூரியா எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். சிறுநீரகம் ஏன் சேதமடைகிறது என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகம் தானாக பழுதடையும் ஒன்றல்ல. பாக்டீரியா, வைரஸ் வந்து சேதாரம் என்று நடக்காது. கிட்னி இப்படி கெடுவதில்லை. நாம் எதையாவது அலட்சியப்படுத்தினால் சிறுநீரகம் பாதிக்கப்படும். எங்களுக்கு முன்னால் விஷயங்கள் உள்ளன. எங்கள் பிபி அதிகமாக இருந்தது, எங்கள் சர்க்கரை அதிகமாக இருந்தது, நாங்கள் அதை புறக்கணித்துக் கொண்டே இருந்தோம். ஓ, இது ஒன்றுமில்லை, இது எல்லோருடையது, அனைவருக்கும் பிபி உள்ளது, எனக்கு எதுவும் ஆகாது. இப்படி நினைக்கும் போது தப்பு செய்து பிபியை கவனிக்காமல், சுகர் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அலட்சியப்படுத்தினால் சில வருடங்களில் சிறுநீரகம் பழுதடைகிறது. இப்போது சிறுநீரகம் பழுதடையத் தொடங்கும் போது சிறுநீரகத்தின் உள்ளே உள்ள அமைப்பு சேதமடையத் தொடங்குகிறது. எனவே உங்கள் கிரியேட்டினின் அளவு 6 என்று வைத்துக் கொள்வோம். 6 என்றால் பயாப்சி செய்தால் 60-80% என்று அர்த்தம். இப்போது உங்கள் கிரியேட்டினின் அளவு 6 என்று வைத்துக் கொள்வோம். 6 என்றால் சிறுநீரகம் 80% வரை சேதமடைந்துள்ளது. அது வேலை செய்யவில்லை. இப்போது 80%-த்தில் 40% முழு பக்கத்திலிருந்தும் இறந்துவிட்டதாக இருக்கலாம். குணமடைய வாய்ப்பே இல்லை. ஆனால் 40% நோய்வாய்ப்பட்டவர், உயிருடன் இருப்பவர் வேலை செய்யாதவராகவும் இருக்கும். ஏன்? உங்கள் பிபி அதிகமாக இருப்பதால் பிபி அளவு அதிகமாக உள்ளது. உங்கள் உயர் சர்க்கரை அளவு அல்லது ஏதேனும் மருந்து பாதிக்கப்படுகிறது. இப்போது இந்த நபர் உயிருடன் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவரை வேலைக்கு கொண்டு வரலாம். மேலும் அவர் வேலைக்கு வந்தவுடன் என்ன நடக்கும்? சிறுநீரகம் முன்பை விட நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிரியேட்டினின் அளவும் குறைய ஆரம்பிக்கும். யூரியா அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இதைச் செய்வது நமக்கு முக்கியம். நாம் சரியான அணுகுமுறையை மேற்கொண்டால், சரியாக வேலை செய்ய ஆரம்பித்து சிறுநீரக நோயை மீண்டும் கொண்டு வரும்போது
கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் இரண்டும் குறையும். மேலும் அதனுடன் அதிகப்படியான திரவமும் வெளியேறத் தொடங்கும். பாதங்களில் உள்ள வீக்கமும் போக ஆரம்பிக்கும். எனவே இந்த எல்லா விஷயங்களிலும் ஒன்றாக வேலை செய்வது மிகவும் முக்கியம். ஒன்றைச் செய்து மற்றொன்றை விட்டுவிட்டால் அது மிகவும் கடினம். அப்படியென்றால் பாதத்தில் நிறைந்திருக்கும் திரவம், நிரம்பும் திரவம் ஏன் நிரம்புகிறது, என்ன சட்டத்தை நிரப்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால், கீழே உள்ள எண்ணை கொடுத்து அறிவியல் பொறியியல் மருத்துவரை அழைக்கவும். நீங்கள் இலவசமாக ஆலோசனை பெறலாம். நீங்களும் என்னை வந்து சந்திப்புடன் சந்திக்கலாம். இப்போது நான் உங்களுடன் நடக்க முன் செல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.